இன்றைக்கி நாம் 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு சாப்டர் 1 அதில் எக்ஸாம்பிள்ஸில் ஒரு 5 சம்மு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து எக்ஸசைஸில் சம்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். இது எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனாலிசிஸ் பண்ணி அதில் கிடைச்சதில் எதில் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காராங்களோ அந்த கொஸ்டினை எடுத்து உங்களுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹைப்புன்னு ஒரு பட்டன் வந்துச்சுன்னா அந்த பட்டனில் ஹைப் மார்க் கொடுங்க. வணக்கம், வாங்க. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம 2 மார்க் சாப்டர் 1ல் இருக்கிற 2 மார்க்ஸை நம்ம பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மார்க் சம்ஸ். அதில் ரொம்ப முக்கியமான சம்ஸு எக்ஸாம்பிள் 1.3ல் 5 மார்க் சம்மு ரொம்ப முக்கியமான சம்மு. அந்த சம்மை இப்போ பார்க்க போகிறோம். லெட் ஏஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸு பிலாங்ஸ் டு என். பிலாங்ஸ் டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுக்கணும். அந்த நேச்சுரல் நம்பர்லேருந்து அப்படிங்கும்போது இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. 1 எடுத்துக்கலாமா கூடாதா? இதுக்கு கீழே கோடு இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஈக்குவல்ட்டுன்னு இருக்கணும். இங்கே இல்லை, அதனால் 1 எடுத்துக்கக்கூடாது. அப்போ இங்கே என்ன வரும்? 2, 3 மட்டும் வரும். 4ஐயும் எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்கே 4 எடுத்துக்க சொல்லலை. இங்கே கீழே கோடு இருந்தால் 4 எடுத்துக்கலாம், சொல்லலை. அதனால் 2, 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ நாம் இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏவோட வேல்யூ என்ன அதை எழுதணும். 2,3 எழுதியிருக்காங்களா? அடுத்து பியோட வேல்யூ. இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் அவசியம் பண்ணல, டைரெக்டாக எழுதுனா போதும். இப்போ பியோட வேல்யூ டபிள்யூ ஹோல் நம்பர்ஸில் இருக்கணும். அப்போ நம்ம ஹோல் நம்பர்ஸை எடுத்துக்கிறதா இருந்தால் 0வை எடுத்துக்கிறணும், ஏன்னா இங்கே கீழே ஈக்குவல் இருக்கனால 0வை எடுத்துக்கணும். 1, அடுத்து 2ஐ எடுத்துக்கக்கூடாது. அப்போ 0,1 இது பியோட வேல்யூ. பாருங்கள் இருக்கா, 0,1. அடுத்து சியோட வேல்யூவை நம்ம பார்க்கும்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு என், நேச்சுரல் நம்பர், அதாவது இயலெண்லேருந்து நம்ம எடுக்கணும். அப்படிங்கும்போது இயலெண்ணு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எக்ஸுங்கிற மதிப்பு எதுக்கு கம்மியாக இருக்கணும்? 3க்கு கம்மியாக இருக்கணும். அப்போ 1, 2 மட்டும்தான் இருக்கணும். இங்கே ஈக்குவல்ட்டு இல்லை, அதனால் எடுத்துக்க கூடாது. அப்போ 1,2. அப்போ 3 நம்பர் எழுதியாச்சு, 1,2. அப்போ ஏபிசி. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சம்ஸை நம்ம முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்களா, செகண்ட் சம் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு பி யூனியன் சி, அதாவது யூனியன்னா சேர்ப்பு. எதையும் சேர்க்க போகிறோம், பியையும் சியையும் சேர்க்க போகிறோம். பியோட வேல்யூ 0,1, சியோட வேல்யூ 1,2. இது ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணுறோம். யூனியன்னா சேர்க்குறோம். சேர்க்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்கும்போது இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ காமனாக ஒரே ஒன்று மட்டும் எடுத்தால் போதும். அப்போ 0, 1, 2 இது பி யூனியன் சி. அப்புறம் ஏ கிராஸ் ஏ மல்டிப்ளிகேஷன் பி யூனியன் சி. அப்போ ஏவோட வேல்யூ 2,3, பி யூனியன் சியோட வேல்யூ 0, 1, 2. இந்த ரெண்டையும் நாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ 2,0, 2,1, 2,2. இப்போ 2 வச்சு பண்ணியாச்சு. அடுத்து 3 பண்ணும்போது 3,0, 3,1, 3,2 வருதா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம முடிச்சிட்டோம். இது லெஃப்ட் ஹேண்டு சைடு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வரும்போது ரைட் ஹேண்ட் சைடுக்கு வர்றோம். ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் பி, ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணுறோம். அப்போ ஏவோட வேல்யூ 2,3 அண்ட் பியோட வேல்யூ 0,1. இதை கிராஸ் பண்ணும்போது 2,0, 2,1, 3,0, 3,1. சரிங்களா? அதே மாதிரி ஏ கிராஸ் சி. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணுறோம். யூனியன்னா ஏ கிராஸ் பியில் என்ன இருந்தது? 2,0, 2,1, 3,0, 3,1 யூனியன் ஏ கிராஸ் சி. இந்த ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை நாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா வெரிஃபை பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அடுத்து செகண்டு சப்டிவிஷன் அப்படிங்கிறது என்னென்னா,
இப்போ ஏபிசி அந்த மூணும் இது ஒன்றே ஒன்று தான். ஆனால் இது மட்டும்தான் மாறும். இங்கே யூனியன் என்னவா மாறி இருக்குது? இன்டர்செக்ஷனாக மாறி இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ஷன் சி. இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனானது. அப்போ இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது? இங்கேயும் ஒன்று காமனாக இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று காமனாக இருக்குது. அப்போ ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 0 தனி, 0 காமனாக இல்லை, 2ம் காமனாக இல்லை, 1 மட்டும் காமனாக இருக்குது. ஸோ ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த ஒன்றோட ஏவை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், நமக்கு இது கிடைக்கும். சரிங்களா? அதே தான் ப்ரொசீஜர், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இன்டர்செக்ஷன் மாறுது. இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய எண்ணை எடுத்து எழுதணும். யூவை தலைகீழாக போட்டால் இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ. யூ அப்படின்னா யூனியன், எல்லாத்தையும் சேர்த்து எழுதுன்றது. இந்த மாதிரியான கேள்வி வட்ட வட்டம் கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க்கு கேள்வி. இந்த கேள்வி இதை கண்டிப்பாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்மு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா 4 இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆரோ டயக்ராம், செட் ஆஃப் ஆர்டர் பெருசு, டேபிள் ஃபார்மு, கிராஃபிக்கல் அதாவது வரைபடம் வரைகிறது, அம்புக்குறி படம் வரைகிறது, அந்த அட்டவணை போடுறது, இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக வரும். ஒரு 5 மார்க் கண்டிப்பாக இருக்குது இதில். அப்போ லெட் ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 அண்டு பியோட வேல்யூ 2 5 8 11 14. இப்போ நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா 5 மார்க்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸில் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துட்டு வரோம். முதல்ல நம்ம பார்த்தது 1.3 பார்த்தோம். இப்போ 1.11 பார்க்குறோம். அதுக்கு இடையில இருக்கிறது எதுவுமே முக்கியமாக இல்லையான்னா எல்லாமே முக்கியம்தான். அது 2 மார்க்கில் நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோ நம்ம வீடியோவோட டேப்பில் இருக்கும், பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 5 8 11 14ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிற 2 செட்டு இருக்குது. அப்படின்னா ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா A tends to B, ஏவோட வேல்யூவை எடுத்து ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேல்யூ பியோட வேல்யூ கிடைக்குங்கிறாங்க. புரியுதா? பாருங்களேன். இப்போ இதுதான் ஃபங்க்ஷன் எஃப், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. இதை கொடுத்தாச்சு. இந்த எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இந்த 1 கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 3 × 1 -1, 3 1 is 3, 3 - 1 2 வருதா ஆன்சரு? பியோட ஆன்சர் வருதா? அடுத்து பாருங்கள். இப்போ 2வை போட்டு பாருங்கள், 5 வரும். 3 2 6, 6 - 1 5 கண்டிப்பாக வரும். அடுத்து 3 போட்டிங்கன்னா 8 கிடைக்கும். 4 போட்டால் 11ன்னு கிடைக்கும். ஆனால் இந்த 14 நமக்கு எக்ஸஸாக இருக்குது. அதனால் யோசனை பண்ணிக்கோங்க. இருக்கிறது எது மட்டும் கிடைக்குதுங்கிறத மட்டும் பாருங்கள். அப்போ 11 வரைக்கும் தான் நமக்கு ரேஞ்சு கிடைக்குது இல்லையா? இந்த ரேஞ்சை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? ஆரோ டயக்ராம் போடுறோம். ஆரோ டயக்ராமு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஏவோட வேல்யூ எழுதணும், பியோட வேல்யூ எழுதணும். எழுதியிருக்காமா? ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ எழுதியிருக்காமா? அப்போ 1ங்கிற வேல்யூ போட்டால் நமக்கு என்ன கிடைச்சது? 2 கிடைச்சது. 2ங்கிற வேல்யூ கேட்டால் 5 கிடச்சிச்சு. 3ங்கிற வேல்யூ போட்டால் நமக்கு 8 கிடைக்கும். 4ங்கிறதுனா 11. ஸோ இதுதான் ஆரோ டயக்ராம். அடுத்து டேபிளர் ஃபார்ம். இதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இந்த 14 நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. எங்கே எழுதணும்? ஆரோ டயக்ராமில் கண்டிப்பாக எழுதணும். ஆனால் டேபிள் ஃபார்மில் எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 போட்டால் இங்கே f(x)ன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒய்ன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை f(x)ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஓகே தான். இங்கே 1ன்னு போட்டால் 2 கிடைக்குது, 2 போட்டால் 5 கிடைக்குது, 3 போட்டால் 8 கிடைக்குது, 4 போட்டால் 11 கிடைக்குது. இதை அப்படியே கிராஃபில் நோட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஒரு தடவை நீங்கள் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் ஒரு 5 மார்க்கு கண்டிப்பாக வாங்கிடலாம். ஏன்னா கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா கவனிச்சுங்க. 1 எக்ஸில் 1 இங்கே தான் இருக்குது. எக்ஸில் 1, ஒயில் 2 கரெக்டாக நேராக வச்சு போடணும். சில இடங்களில் மாற்றினீங்கன்னா பாயிண்ட்டு மாறிடும், கொஸ்டின் தப்பாக போயிடும், பார்த்துக்குங்க. அடுத்து 2ன்னு போட்டோம்னா நமக்கு 5 கிடைக்குது, 3 போட்டோம்னா 8, 4 போட்டால் 11. அவ்வளோதான். இதுதான் கிராஃபு. இதோட இந்த 5 மார்க் சம்மு நமக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? கவனிங்க. இந்த இருக்குது பாருங்களா, இந்த 1.18 இருக்குல்ல, இது ரொம்ப ஈஸியான சம்மு. எங்கே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சம்மை நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். இங்கே எதுவுமே பெருசாலாம் இருக்காது. எந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம்னா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு -2க்கு கீழே இருக்கணும். ஆனால் எது வரைக்கும் இருக்கணுங்கிறத அவன் சொல்ல பாருங்கள் இல்லையா? -2 விட சின்ன நம்பர்.
ஓகேவா? அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதான். -2ல் இருந்து அதுக்கப்புறம் சின்ன நம்பர் -3 -4 -5 -6 அப்படியெல்லாம் கொடுத்தா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். -2க்கு கீழே -3 -4 -5. அடுத்து -2ல் இருந்து இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க, இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் -2. -2ல் இருந்து 3 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. என்னது? x² -2. இப்போ ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்போ f(4) அப்படின்னு இருக்குது வேல்யூ. இங்கே 4னா இங்கே +4 இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக இல்லை. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. 4ங்கிறது இதுக்கு மேலே இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். 3x - 2 யூஸ் பண்ணியிருக்காங்களா? அப்போ அந்த 4ங்கிறத எடுத்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஜெக்ட் பண்ணிடணும். 3 12, 12 - 2 10. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? சரி, அடுத்து பாருங்கள். f(-2) -2 எங்கே வருது? 2 இடத்துல வருது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ என்ன குழப்பம்? -2ங்கிறது எங்கே போடணும்? அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா பாருங்கள். இங்கே -2வை எடுத்துக்கணும். இந்த இருக்கா, ஈக்குவல் இருக்கா? இங்கே 3யை எடுத்துக்கக்கூடாது. 3க்கு மேலே வந்துட்டாலே நாம் இந்த இதை போட்டுறணும். போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் ட்ரிக்கு. இதை மட்டும் கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்தது நமக்கு ஈஸியாயிரும். அப்போ f(-2) எங்கே வருது? 2வது ஃபங்க்ஷனில் வருது. x² -2 வருதா? இந்த -2க்கு பதிலாக, சாரி, எக்ஸுக்கு பதிலாக இந்த -2வை அதில் சப்ஜெக்ட் பண்ணணும். இப்போ -2² -2 -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்மளால் எப்படி எழுதுவாங்கன்னா -2 × 2 2 2s are 4 -4. அப்போ -4 இது ஒரு -2 -6 இப்படி எழுதிடுவோம். ஆனால் தப்பு. -2 ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்னா -2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளேஷன் பண்ணுறோம். இப்போ -(-) ப்ளஸ். அப்போ 4 -2 = 2 வந்துருச்சா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, f(4) ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஒரு வேளை தெரியலன்னா f(4) எங்கே இருக்கும்? 3வது கண்டிஷன் 3x - 2ல் இருக்கும். சரிங்களா? அடுத்து f(1) எந்த ஃபங்க்ஷனில் வருது? 2வது ஃபங்க்ஷனில் வருது. x² - 2 1 இந்த இருக்கா, 1. அப்போ 2வது கண்டிஷனில் வருது. அப்போ 2வது கண்டிஷனையும் முதல் கண்டிஷனையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த f(1) எதால் மல்டிப்ளேஷன் பண்ணால் 2ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணணும். 2 × -1 -2. அப்போ 10 - 2, 10 - 2ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 8. அவ்வளோதான். 4th சம் அதே மாதிரி நமக்கு -1, f(4)ஓட வேல்யூ 10. இப்போ இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது f(1) -3f(4). f(4)ஐ எதால் மல்டிப்ளேஷன் பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணி போடணும். வருதா? அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இந்த சம்மு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான சம்மு. 1.22. இந்த ஒரு 5 சம்மில் ஏதாவது ஒரு சம்மு கண்டிப்பாக நமக்கு இருக்கும். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. இது ஏற்கனவே இது 2 மார்க்லேயும் வரும், 5 மார்க்லேயும் வரும் இந்த கொஸ்டின். அதனால் நல்லா பார்த்துக்குங்க. காம்போசிட் ஆஃப் f(k) = 5. இந்த ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு நமக்கு கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? பார்த்தலாமா? காம்போசிட், இந்த முட்டை மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் காம்போசிட்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே கே இருக்குல்ல, இந்த f(k) இருக்குல்ல, இந்த f(k)வை கொண்டு வந்து திரும்பி அந்த கேக்கு பதிலாக அதுக்குள்ளேயே அதை சப்ஸ்டிட் பண்ணணும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனை இந்த கேவை எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், இந்த 2 அப்படியே இருக்கா, இங்கே இருக்கிற கேவை எடுத்துடுறோமா, எடுத்துகிட்டு இந்த 2k - 1 அதுக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோமா? ஆல்ரெடி இங்கே ஒரு -1 இருக்கா, இது f(k) இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டும் நம்ம உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணுறோம். 2 2s are 4, 4k -4k -2. ஏன்னா இந்த 2வை உள்ளே பெருக்கிறோம். -2 ஆல்ரெடி ஒரு -1. அப்போ 4k இங்கே இது வந்து ரெண்டுமே வந்து நமக்கு மைனஸில் இருக்கனால அப்போ நம்ம ஆட் பண்ணிடுறோம். அப்போ -3. அப்போ 4k -3. ஆல்ரெடி இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இதோடைய வேல்யூ நமக்கு 5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க.
அதனால் இந்த -3 அந்த பக்கம் போச்சுன்னா +3 மாறிடும். அப்போ 5 + 3 நமக்கு 8. அப்போ 4k. அப்போ k-ஓட வேல்யூ 8/4. அப்போ k-ஓட வேல்யூ வந்து நமக்கு 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இது இப்போ நமக்கு எடுத்துக்காட்டில் கடைசி சம்மு இதோட நமக்கு எடுத்துக்காட்டில் முடியுது. அதுக்கப்புறம் பயிற்சிகளுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, நல்லா கவனிங்க. f(x)ஓட வேல்யூ 2x + 3, g(x)ஓட வேல்யூ இது, h(x)ஓட வேல்யூ இது. இப்போ நம்ம ஏற்கனவே எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா 2 போட்டிருப்போம். f(x) அண்டு g(x) அதை மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு h சேர்ந்து நமக்கு வரும். மொத்தம் 3 இது வரும். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கணும். g காம்போசிட் ஆஃப் hன்னு இருக்கா, அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றி பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு f காம்போசிட் ஆஃப் g அதை ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா fல வந்து நம்ம g-யை கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணணும். இந்த fல இருக்கிற x அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக g-யை கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு, நல்லா கவனிங்க, இதெல்லாம் கூட நமக்கு வேண்டியதில்லை. இந்த 2க்கு பக்கத்தில் இருக்க x எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக g-யை கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணணும். 2 இன்ட்டு 1 - 2x. ஏன்னா g-யோட வேல்யூ இது. ஆல்ரெடி +3 இருக்கா. இப்போ இந்த 2-வை உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 2 - 4x + 3. இப்போ பாருங்கள், இந்த 2வும் 3யும் கான்ஸ்டன்ட், ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5 கிடைக்கும். 5 - 4x வந்துச்சா. அப்புறம் இதை வச்சுக்கிட்டே அதோட h(x)-ஐ உள்ளே கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணணும். h(x)ங்கிறது என்னது, 3xன்னு இருக்கா. இதை இங்கே இருக்கிற x-ஐ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக h(x)-ஐ சப்ஜெக்ட் பண்ணணும். இது h(x). அப்போ என்ன அர்த்தம்னா f-க்குள்ளே h(x)-ஐ இன்சர்ட் பண்ணுறோம். 5 - 12x இது 1. ரெண்டாவது அதே மாதிரி g(h)ங்கிறது இந்த இருக்குது. g-க்குள்ளே h-ஐ கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ g-ங்கிறது என்ன, அது 1 - 2x இருக்கா. இந்த x-ஐ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக h-ஐ சப்ஜெக்ட் பண்ணுறோம். 2னா 2 3 6. அப்போ 1 - 6x. இந்த அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வருது அப்படின்னா இந்த x-ஐ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக உள்ள நம்ம எதை கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணணும், f-ஐ சப்ஜெக்ட் பண்ணணும். சரிங்களா, f இருக்குல்ல, அதை சப்ஜெக்ட் பண்ணுறோம். இதை கொண்டு போய் f-க்குள்ளே சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ 2 இன்ட்டு வருதா 1 - 6x + 3. ஏன்னா இப்போ சப்போஸ் இப்போ g(h) அப்படி கொடுத்துருந்தால் நாம் இந்த இதுக்குள்ளே இதை சப்ஜெக்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு வந்துட்டதுனால f-க்குள்ளே g(x)-ஐ சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ சப்ஜெக்ட் பண்ணும்போது 2 மைனஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த இதை உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 1s are 2. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -12x + 3. இப்போ பாருங்கள், இப்போ 2 + 3 எவ்வளோ வருது, 5 - 12x. அப்போ 2 ஆன்சரும் நமக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா.